இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கன்னி ராசிக்காரர்களை பார்த்தா பல பேருக்கு இதான் பிரச்சனை. தனக்கு வர வேண்டியதை அவன் எடுத்துன்னு போயிட்டானே, தனக்கு நமக்கு கிடைக்கக்கூடியதை அவன் கொண்டு போயிட்டானே, உங்கள் மேலே நிறைய பொறாமைகள், பொச்சரிப்புகள், வைத்தறிச்சல்கள், இதை கன்னிராசி மேலே டைரெக்டாகவே சில பேர்லாம் காட்டுவாங்க. உங்களை யாராவது கீழே தள்ளி பார்க்கணுங்கிறதுல பல பேருக்கு ஆசை. அதனால் என்னென்னா, இந்த கீழே தள்ளி பார்க்க போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். யாராலையும் உங்களை கீழே தள்ள முடியாது. இதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. அதில் அவங்க தான் விழுந்து போடுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரவங்க என்றைக்குமே நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச முடிவாக எடுங்க, அதில் இறங்கி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே முடிவை யார்கிட்டையாவது இதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அதோடு அந்த முடிவு முடிஞ்சிடும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு, இதை முதல்ல நீங்கள் நம்பணும். அதை செய்து பாருங்கள். கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுள் உங்களுக்கு நிறைய டேலண்ட்டை கொடுப்பார் நீங்கள் எடுக்கிற முடிவில். இதை என்றைக்குமே யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்கள் கூட பிறந்தவர்கள், தெரிந்தவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள்ட்ட கூட சொல்லாமல் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கெட்டது நல்லது இது நடந்ததுன்னா அதில் கெட்டது நடந்தால் நம்ம கடவுளுக்கு காரணம்னு சொல்கிறோம். எல்லோரும் சொல்கிறது, ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கடவுள் தாங்க போட்டு குழப்பிட்டாருங்க, கிரகங்கள் குழப்பிட்டுங்க. அதே நல்லது நடந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நாம் தாங்க காரணம், நான் தாங்க இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதனால தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க, அன்றைக்கி எப்படி ஏஞ்சி எவ்வளோ வேலை பார்த்து நான் எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு கெட்டு, ஏன் கேட்குறீங்க, சோறு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படிலாம் நம்மளை ரொம்ப ஒரு நல்லதுக்காக வருத்திப்போம். கெட்டது நடந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரீ ஆகிடுவோம். ஐயே எல்லாம் கடவுளுங்க கெடுத்து விட்டாங்க மனுஷன். கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நாம் தான் காரணம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், அதனால கெட்டது நடந்திருக்கு. எவனையோ நம்பக்கூடாதவனை நம்பியிருக்கிறோம், அதனால கெட்டது நடந்திருக்கு. எங்கேயோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறோம், அதனால கெட்டது நடந்திருக்கு. இதையெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லது நடந்திருக்கும் அப்படிங்கிறத மனசில் பதிவு பண்ணிவிடுங்க கன்னிராசி அன்பர்களே. இந்த பதிவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதேமாதிரி உங்களுக்கு வார்த்தை ரொம்ப பலிக்கும். கன்னிராசியோட பெரிய பலம் வார்த்தை பலிக்கும். இது உங்களுக்கே தெரியாது. அதனால் பார்த்து பேசுங்க, யார்கிட்டையுமே பார்த்து பேசுங்க. உங்கள் வார்த்தை உங்களுக்கே கூட திரும்பி ரிப்பீட்டில் பலிக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு 17/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆல்ரெடி குரு 10ஆம் வீட்டில் இருந்து பதவிகளை பிடுங்கிட்டாரு. சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு. நம்ம சேரை காப்பாற்றிக்க முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கிட்டாரு. ஆனால் டோன்ட் ஃபீல், உங்கள் சேர் உங்கள்கிட்ட வந்துருச்சு, உங்கள் பதவி உங்களுக்கு வருது, நீங்கள் தைரியமாக எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், நல்லா டீட்டெயிலாக பிளான் பண்ணுங்கள். சும்மா பேருக்கு பிளான் பண்ணாதீங்க. ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பதவிக்கு வரோம், ஒரு இடத்த ஒரு ஆளை பார்க்குறோம், என்ன பேசணும் என்ன பண்ணணும் டீட்டெயிலாக பிளான் பண்ணுங்கள். நான் சொல்கிற 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பிளான் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், நல்ல சர்வீஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வேலைகளை செய்யுங்க. இந்த உலகத்தில் கன்னிராசியை ஏன் ஆண்டவன் படைச்சிருக்கான்னா, நிறைய பேருக்கு நல்லதை சொல்வதற்காக படைச்சிருக்கிறான். ரொம்ப வருத்தமாக இருக்கிறவங்களுக்கு யூடியூப் மூலமாக, நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக நிறைய நல்ல செய்திகளை கொண்டு போய் செலுத்துங்க. இந்த ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க, ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் மைண்டாக கொண்டு போங்க. சர்வீஸ் பிஸ்னஸ் நிச்சயமாக உங்களை ப்ராஃபிட் கொண்டு வரும், லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, ஏதாவது இப்போ படிக்கிறதுக்கான காலம், ஒரு படிப்பை தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது படிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும், அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை உண்டாக்க முடியும். உங்களுடைய பலம், உங்களுடைய ஸ்கில் அப்கிரேட் ஆகும். உங்களுடைய ஸ்கில் அப்கிரேட் ஆகும். அதனால நல்லா படிங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்குங்க. யாருக்கிட்டேயோ ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நாமளே அதில் இறங்கி செஞ்சு பார்ப்போமே. ஏன் முடியாது?
இந்த கேள்வி அடிக்கடி கேட்டு பாருங்கள். உண்மையிலே இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், எதையும் டிலே பண்ணாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக உங்களை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நான் இப்படி தான், அந்த பேலன்ஸுங்கிறது உங்கள்கிட்டே இருக்குது. இதை மட்டும் இந்த குரு வக்ர நிவர்த்தியிலிருந்து மனசை எடுத்துக்கிட்டு அப்படி உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் சாயந்தரம் 27 தடவை சொல்லுங்கள். கூட எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். முதல்ல அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இந்த சேனலில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் போட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். எஸ், என்ன மந்திரம் தெரியுமா? என்னுடைய டெய்லி டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுவேன். என்னுடைய டெய்லி டார்கெட்டை செட் பண்ணி அச்சீவ் பண்ணுவேன். வெரி குட், இதான் கரெக்டான மந்திரம். எப்படி சொல்லுங்கள்? என்னுடைய டெய்லி டார்கெட்டை செட் பண்ணி அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சபதமாக எடுங்க. அதையே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏன் தெரியுமா? இங்கே மனசில் உள்ளதை நம்ம எழுத்துப்பூர்வமாக எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அடுத்த உடனடியாக நடக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தியில் கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார், நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ஒரு டார்கெட்டை செட் பண்ணுங்கள், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகிறார். நல்லது நடக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் தயவு செய்து உங்களை பலமாக இல்லாமல் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. இதை மட்டும் நான் மீண்டும் உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவுபடுத்துகிறேன். இதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு தெய்வம் வழிபாடு மேலே நம்பிக்கை வைந்து நீங்கள் பெருமாளை அதிகமாக, சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு பெருமாள் ஆலயத்திலேயோ வழிபாடு பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. சின்னதாக ஒரு சந்தனம் மட்டும் நெத்தியில் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கூடுதல் பலம். மீண்டும் என்ன சொன்னேன்? டெய்லி டார்கெட்டை செட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? எஸ், அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்னிலேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளும் நல்ல காலமும் காத்திருக்கிறது. தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும், பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம், வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம், சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட, மிகப்பெரிய மன பலத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவும் முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும். அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும்.
இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.